பேசு சரியா கவனிச்சுங்க செட்டுக்கறேன் சரி கேட்டு சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, கலைஞர்களே, வாலிபர்களே, குழந்தைகளே, நாடு போட்டு நல்லவர்களை ஏடு போட்டு மெழுத்தார்களே, காணிக்கா சென்று மாலிபடுத்தும் ஏழை விவசாய பெருங்குடி மக்களே, எங்களுக்கெல்லாம் காவலுக்கு துணையாக வந்திருக்கும் காவல்துறை ஆய்வாளர்களே, உங்களை எத்தனை பேருக்கு எடுத்து சர்வங்கள் நாடக கலை குழுவின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் தம்பி. அண்ணே வணக்கம். அலையரே என்னப்பா பிரச்சனை இல்ல, நாடக ஆரம்பிச்சாச்சு, பப்புனு வெளியில வந்தாச்சு, கூட்டம் முடியாச்சு, அருமையான கூட்டம். ஆமா ஆமா உண்மை அதுதான். நாடக உலகத்திலேயே எல்லாம் நம்ம தமிழ்நாடுல எந்த சங்கத்திலேயுமே அண்ணேன்னு சொல்ற ஒரே ஜீவன் யாருன்னா நீங்க ஒரு ஆள் மேடையில் மட்டும்தான் இல்லையா? உண்மையை சொல்லுங்க. எப்பவுமே அவர் யாரு எனக்கு? அவர் யாரு? என் மருமைய மாப்பிள்ள. இப்ப நான் அங்கெல்லாம் விட்டுருவேன். சரி, இங்க உட்காந்து நாடாமக்கிற இவங்க எல்லாம் யாரு? யாரையா? பூரா என் மாமிய மச்சனைங்க. என்ன தம்பி? என் சாமிக்கே ஆகவே ஆகாது. என்னை மட்டும் ஏன்டா அப்படி வச்ச? நாடக அருமையா நீங்க அதெல்லாம் விடுங்க. சரி, வீடியோ எடுக்கிறாங்களா யாரு? தம்பி இந்த நம்ம புள்ளி இருக்காரு, தம்பி கடாமலம் முருகன் இருக்காப்ல, நம்ம பிள்ளையார் கொடுத்த தம்பி எடுத்துட்டு இருக்காரு. நான் அதெல்லாம் கேட்கல, யாருன்னு தான் கேட்டேன். யாருன்னா உனக்கு என்ன வேணும்? எனக்கு பூரா மாமங்க மச்சாங்க. தம்பி அண்ணன் தம்பி இல்லையா? சாமிக்கு ஐயனாருக்கு ஆகவே ஆகாது. உனக்கு இது அருமையான நாடகம், சிறப்பான நாடகம், சிறந்த நடிகர்கள் கொடுத்து ஒவ்வொரு நடிகர்களும் இன்னைக்கு நாடகம் அருமையான நாடகம் போட்டாச்சு.
இந்த நாடகம் நல்லா இருக்குது கெட்டு போறது யாரு கையில இருக்கு சொல்லுங்க வாத்தியார். யாரு இல்ல தம்பி. இப்ப நீங்க இசைக்கலைஞர், நீங்க 4 பேர் நினைக்கிறேன் நம்மள வச்சுதான் இந்த நாடகத்தை கொண்டு போகணும். சரி. நம்மள வச்சுதான் எப்படியாவது நாடகத்தை பாடி எப்படியாவது முடிக்கணும் அப்படி நீங்க எண்ணத்துல உட்கார்ந்துருப்பீங்க. சரி. அதே மாதிரி வேஷம் போட்டு நடிக்கிற 5 பேரு நாங்க உள்ள பகுமானமா நினைக்கிறோம். நம்மள வச்சுதான் நாடகத்தை கொண்டு போகணும், நம்ம தான் போய் வெளியே விடிய வைக்க முடியும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இதெல்லாம் நினைக்கிறது சரிதே. அப்ப யாரு கையிலனா ஒரு நாடகம் நல்லா இருக்குது கெட்டு போறது யாரு கையிலனா யாரு கையில அவங்க மனசு வைக்கணும். ஒளிபெருக்கி மட்டும் நல்லா அமையலையாக்க. ஐயோ ஏன்டா அந்த மைக்கு வெளியில போறா எப்படா விடிய அப்படின்னு வெளியில பாக்குற மாதிரி ஆகி போயிடும். இல்ல உண்மையிலேயே வெட்ட வழியில நல்லா தான் போடுறாங்க. எங்க எங்க கேட்கறதியா? ஆமா உண்மையிலேயே அருமையான ஒளிபெருக்கி. கிராமத்தின் சார்பாக நல்லா கைதட்டுங்கள், நல்லா இருப்பீங்க. காசு அடிக்கிறதெல்லாம் சரியாயிரும். அதெல்லாம் சரியாயிரும். ஆரம்பத்துல பப்புனு நான் வெளியில வந்து எல்லாத்தையும் முதல்ல சரி பண்ணி வச்சுட்டு போகணும். ஆமா ஆமா. பெட்டிக்கு ஏதாவது குறை இருக்கா, மிருதங்கத்துக்கு ஏதாவது குறை இருக்கா, உங்களுக்கு என்னப்பா மைக்கே காணிக்கிறா உன் பழக்கமே எங்கன வேணாலும் விளங்காத வளர்ச்சி. ஆமா. அதனால ஆள் ஒண்ணுக்கு சரியா இருக்கா சரி அப்படின்னு ஏன் மைக்கு சரியா 2 மைக்கு சரியா இருக்கா அப்படின்னு கோமாளி வந்து எல்லாத்தையும் சரி பண்ணணும். எல்லாமே செக்அப் பண்றது வேலைதான். செக்அப் பண்றதாங்க. ஏங்க அவர் என்ன நினைப்பாரு காடமங்கிறதுக்காரு என்ன அப்ப மச்ச பூராத்துக்கு செக்அப் பண்றது அவருக்கு வேலையா நினைக்க மாட்டாங்க. மைக் எல்லாம் தட்டி பார்த்து சுவிட்ச் ஆன் பண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீடியோ எடுக்க வந்திருந்தாப்ல. சரி. என் மச்சனே உள்ள ஆள் வரவே இல்ல, மேடைக்குள்ள உள்ள வரவே இல்ல. வந்தவன் ஒரு ஆடுக்குள்ள வந்தாரு, வீடியோ எடுத்தாரு, ஒரு ஆடுக்குள்ள கிளம்பினாரு. சரி. அப்ப கூப்பிட்டு கேட்டு ஒரு மனுஷனை மதிக்க மாட்டியா, வந்த மனுஷனை என்னன்னு கேட்காம ஒரு வார்த்தை சாப்பிட்டியா சாப்பிடலையா ஒரு வார்த்தை கேட்டியா அப்படின்னு கேட்டதுக்காக இப்ப வேஷம் போட்டு உள்ள வந்து அன்னைக்கே நீங்க சொன்னிய மச்சா அதனால வந்தி மச்சா பத்தியா உள்ள வந்துட்டு பாத்துட்டு அப்ப சொன்னதுக்காட்டே வந்திருக்காரு. அப்ப பாசத்துல வரல வந்து அப்படி இல்ல நாலு பழக்க வழக்கம் மணி கத்துக்கலாமா? ஆகினால எனக்கு அருமையான நாடகம், சிறப்பான நாடகம், சிறந்த நடிகர்கள் கொண்டு வந்து ஒவ்வொரு நடிகர்களும் தேர்ந்தெடுத்து எனக்கு பாசமிகு அன்பு மாமா இன்னைக்கு வல்லரசு மாமா அமைப்புல அருமையான இன்னைக்கு நாடகம் இன்னைக்கு போட்டாச்சு. இந்த நாடகத்தை நல்ல முறையா அமைச்சு நாடக அமைப்பாளருக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டு போகணும். நாடகம்னா இதுதான் என் நாடகம். அடே அப்பா பெட்டிக்காரனா அருமையான பெட்டிக்காரியா, அதே மாதிரி மிருதங்கக்காரன் சாதாரண ஆளு கிடையாது. ஆர்வன்காரன் பாரு சின்ன பையனா இருந்தாலும் நறுக்கு நறுக்குன்னு நறுக்கு நறுக்குன்னு மட்டார் மட்டார் அடிக்கிறானே. அதெல்லாம் ஆரம்பம். ஆமா சரி 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 விளம்பரத்தை குறைச்சுக்கிறீங்க அப்பப்ப. ஆமா அடுத்து தாளக்காரன் அருமையான தாளக்காரன் அப்படின்னு சொல்லணும். கோமாளி அருமையான கோமாளி சூப்பரியா. நம்ம ஊர்ல வந்து நல்லா செஞ்சாயா அப்படின்னு காலையில இந்த பகுதி அதோட டான்ஸ் கரப்புல சூப்பர் அப்படின்னு காலையில நம்ம நாடகத்தை பத்தி இந்த வட்டாரமே பேச்சா பேசணும். நம்ம பேச்ச தவிர வேற யாரு பேச்சு பேசவே கூடாது. அடுத்த வருஷம் நாடகம் வைக்க தொட்டிக்கு நினைச்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி நம்மளை பத்தி நினைக்கணும், நம்மளை பத்தியே பேசணும். கண்டிப்பா வீடு வாச போறவட வர்றட வேலை பார்க்கறட எல்லாருமே எல்லா இடத்துலயும் நம்ம பேச்சு நம்ம நாடகத்தை பத்தியே பேசணும். அது மேல தொழில் செய்யணும். அந்த அளவுக்கு தொழில் இப்ப நம்ம வந்துட்டோம்ல. இந்த நாடகம் எப்ப புக்கான நாடகம் தெரியுமா? தெரியும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்த நாடகம். இப்படி போன வருஷம் கொடுத்த நாடகம் அப்படி இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்க அப்படின்னா வந்த இடத்துக்கு சிறப்பு உண்டாக்கணும். கண்டிப்பா நம்ம ஊர் நாடகத்தை பத்தி இந்த வட்டாரமே பேசி இப்படி ஒரு நாடகத்தை பார்த்தது இல்லையான்னு சொல்லணும். செய்யணுமியா? சூப்பர் நாடாமா போட்டாங்க. ஐயோ இந்த பப்பனுக்கார விளங்காத வேலை எங்கன கிடந்து கூச்சாதாங்கன்னு தெரியலையா அப்படின்னு காலையில சொல்லப்படாது. பப்பனுக்கார அப்படின்னா விளங்காத ஆர்வனுக்கார முகரைய பாருங்க விளங்காத நீதாயா அப்படின்னு ஒன்னையும் என்னையும் காலையில வீட்டுல உட்காந்துக்கிட்டு கழுவி ஊத்தப்படாது. பெருமையை சொல்லணும். அருமையான ஆள் ரெண்டு அருமையான பப்புன்னு சொல்லணும். சொல்லலுக்கு வந்திருக்கேன். உண்மையில இடத்த பார்க்கறது மகளே மகிழ்ச்சியா இருக்கு. கூட்டம்னா இதுதான் கூட்டம். 5000 பேர் உட்கார்ந்து இருந்தாலும் இதே வசனத்தை தான் சொல்லுவேன். சரி 5 பேர் உட்கார்ந்து இருந்தாலும் இதே வசனத்தை தான் சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு நீ சொல்றது சரியா இருக்கு. உண்மையிலே கூட்டம் அருமையான கூட்டம். அப்படி ஒரு பெருமையான விஷயம் என்னன்னா சொல்லு. இப்ப நம்ம சபையில நம்ம ஊர்ல சரி 10,000 பேர் ஆம்பளையில உட்கார்ந்து நாடகம் பார்க்கட்டும். இந்த பொட்டல் ஒரு இடம் கூட கொள்ளாம நாடகம் பார்க்கட்டும். சரி சபை நிரக்காது. 15,000 பேர் 20,000 பேர் கூட இந்த பொட்டலே கொள்ளாம உட்கார்ந்து இருக்கட்டும். ஆண்களா உட்காரட்டுமே, ஆண்களா உட்காரட்டு சபை நிரக்கவே நிரக்காது. இந்த சபை நாடக சபை நிரக்கணும் அப்படின்னா என்ன பெத்த ஆத்தாக்கள் பெண்களை வச்சுட்டேன். கண்டிப்பா பெண்கள் இல்லாத சபை இந்த நாடக மேடை மட்டுமில்ல. நன்றிதா நன்றிதா. பெண்கள் இல்லாத சபை இந்த நாடக மேடை மட்டுமில்ல. நாடக மேடையோ கல்யாணமோ காது குத்தோ பெண்கள் இல்லாத சபை எந்த இடத்துலயும் விளங்காதியா. கூட்டத்தை சிறக்க வைக்கிறது அவங்க தானே, சிறப்பு உண்டாக்குற உண்மையிலேயே கண்ணு குளிர்ச்சியா பாக்குறது அவங்க தானே. பெத்த ஆத்தா எல்லாம் சொல்ற இதெல்லாம் சரினே வாத்தியார. ஆமா நாடகம் பாக்குற விஷயத்துல மட்டும் நம்பவே கூடாது வாத்தியார. ஏன் தாய்மாரனை பெத்த ஆத்தாக்கள் எல்லா இடத்துலயும் முதலிடம் அவங்கதான். இவ்வளவு பெருமையா தான் சொல்றேன். சரி ஆனா இந்த நாடாம் பாக்குற விஷயத்துல ஒரு சில ஊர்கள்ல
நல்லா நாடகத்துல உட்கார்ந்துருப்பாங்க. சரி. திடீர்னு ஒரு ஆத்தாவுக்கு தூக்கம் வரும். ஒரே வசனம் தான் இருக்கிற ஆளை பூரா காலி பண்ணிடும். எப்படி? நாங்கடி வீட்டை பார்க்க போமா தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது. ஒரு கிளவி ஒரு வசனம் சொன்னுச்சுன்னா இருக்கிற ஆளு 50 பேர்த்தையும் கிளப்பி கொண்டு போகுதுன்னு அர்த்தம். ஒரு உதறிட்டு ஒரு உதர் இந்த பாய் படுதா பெட்ஷீட் ஒரு உதறிப்பிட்டு சரி ஆமா இந்த பப்பனுக்காரனே விடிய விடிய வருங்க என்னத்த சரி வாங்க போவான். பப்பனுக்காருக்கு வாயும் சரியில்லை ஒன்னும் சரியில்லை. சும்மா போக மாட்டா. இங்க பாருங்களேன் ஒண்ணும் இல்ல வாத்தியாரே. ஒரு நான் இப்ப இவ்வளவு பேர் தாய்மார் உட்காந்துருக்காங்க ஆண்கள் உட்காந்துருக்காங்க. இப்ப ரொம்ப ஒரு ஒரு விஷயம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப நாலு அசிங்கம் பேசினா ஆம்பளையே குழுக்குழுன்னு நாடகம் சூப்பரியா பப்புனு அடே சும்மா சொல்ல மாட்டாங்க. பக்காளி பப்புனு பிச்சுட்டாண்டா. நான் மட்டும் இங்க நாடகத்துக்கு வந்திருப்பேன். எங்க அக்காலையும் சேர்த்து கட்டி கொடுக்குற மாதிரி ஒரு பெருமையா ஒரு துணை சொல்லத்தான் செய்வாங்க. சரி சரி நல்லாத்தே விரும்புறாங்க நம்மள பெருமையா நினைக்கிறாங்க அப்படின்னு லேசா 4 கெட்ட வார்த்தை விட்டு சரி சோழி அதோட முடிஞ்சு. என்ன தாய்மார் உரை எந்திரிச்சு பாய் படுதா பெட்ஷீட் எடுத்துக்கிட்டு எப்படி அங்கிட்டு இருட்டுக்குள்ள போகும்போது என்னை ரொம்ப பெருமையா பேசிட்டு போவாங்க. பெருமையாவா? ஆமா. எப்படி பாப்பனுக்காரன் முகரை துணியா குடிச்சு இந்த பாய்ச்சி பேசுறேன் வாங்கடி வீட்டுல பக்கம் போச்சுக்க. ஐயோ கடவுளே கடவுளே இப்படி பெருமையா சொல்லிட்டு இப்படி புளுத்த பேச்சா பேசுறானே அப்படி சொல்லிவிட. அப்படி சொல்றதுக்கு மச்சலாமா நம்ம வந்திருக்க வந்த இடத்த காப்பாத்தி ஆகணும். தம்பி அந்த அளவுக்கு போக மாட்டேன் அளவுக்கு நம்ம நடந்துக்கிறேன்னு ஏன்னா மனசுல நிக்கணும். அதனால வந்தவருக்கு எப்படி சொல்ல தெரியுமா? கண்டா இருக்கும் இட கந்த தோட்டம் என் காதலி இருக்கும் இட மட தோட்டம். கண்டா இருக்கும் இட கந்த தோட்டம் என் காதலி இருக்கும் இட மட தோட்டம். கந்தம் இருக்கும் இட கந்த தோட்டம் என் காதலி இருக்கும் இட மட தோட்டம். சைக்கிளுக்கு ஓடி தப்பிக்கிற போற என் சைக்கிளை வந்துடா வண்டில போற நீ தனவானே அரமகசாமி அந்தரவானே எப்பயானே நீ தனவானே அரமகசாமி அந்தரவானே. கண்டா இருக்கும் இட கந்த தோட்டம் என் காதலி இருக்கும் இட மட தோட்டம். குதிரை ஓடுறது காட்டுல வேமால ஓடுது.